வாங்க வாங்க, வணக்கம். என்னன்னா எங்களை அவசரமா வர சொன்னீங்களாமே? ஆமா வாங்க. தீமையே உருவான மார்த்தாண்டம் கிட்ட நீங்க திவானாருக்கு சேவை செய்யற பாவத்துக்கு பிராயச்சித்தமா ஒரு நல்ல காரியம் செய்ய அருமையான சந்தர்ப்பம் வச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? இத பாருங்க. 2 குழந்தைகள். அதுவும் ஒரே மாதிரி இருக்கே. ஆமா, ஏது இந்த குழந்தைகள்? மன்னர் மகேந்திர பூபதியின் இரட்டை குழந்தைகள். மகேந்திர பூபதியின் குழந்தைகளா? என்னது அதிசயமா இருக்க? ஒரு குழந்தை அழுதா இன்னொரு குழந்தையும் சேர்ந்து அழுகுதே. ஆமா. அடேடே, பாத்தியா? ஒண்ணு அழுகைய நிறுத்தினா இன்னொன்னு நிறுத்திடுத. அதுதான் இயற்கையின் வினோதம். ஒட்டி பிறந்த இந்த குழந்தைகளை அறுவை சிகிச்சையின் மூலம் நான் தான் தனித்தனியே பிரித்தேன். என்னால் உடலைத்தான் பிரிக்கப்படுவதே தவிர குழந்தைகளின் உணர்ச்சியை பிரிக்க முடியவில்லை. என்னன்னா இது? அந்த குழந்தை அழும் பொழுது இந்த குழந்தை பேசாம இருக்குதே, இதுவும் இல்ல அழணும்? அப்படி இல்லம்மா, இந்த 2 குழந்தைகள்ல இவன் தான் மூத்தவனா இருக்கணும். அதனாலதான் மூத்தவருடைய தீவிர உணர்ச்சி எல்லாம் இளையவங்கிட்ட பிரதிபலிக்குது. ஆனா இளையவனுடைய உணர்ச்சி எல்லாம் மூத்தவனை பாதிக்கல. அப்படின்னா மூத்தவனுடைய உணர்ச்சிக்கெல்லாம் இளையவனும் பலியாகணுமா? ஆமா, அதை தவிர வேற வழியே இல்லை. டாக்டர், டாக்டர், டாக்டர்! யார் அது? டாக்டர், 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 டாக்டர்! பூபதி கோட்டையை தரமட்டமாக்கிட்டாங்க, மன்னரை கொன்னுட்டாங்க. அதை கேட்டு மகாராணி இறந்துட்டாங்க. அந்த குழந்தைகள் தீயில எரிஞ்சு போயிடுச்சு டாக்டர். குழந்தைகள் சாகவில்லை, நான் காப்பாற்றிட்டேன். எங்க டாக்டர் குழந்தைங்க? டாக்டர், டாக்டர், நீங்க செஞ்சிருக்கிற ராஜ சேவையை நினைச்சா உங்களை கோயில வச்சு கும்பிடணும் டாக்டர், கோயில வச்சு கும்பிடணும். இது பொதுவான இடம், இங்க யாரு எப்பவும் வருவாங்க. அதனால இந்த குழந்தைகள் இங்க இருக்கிறது எப்பவுமே ஆபத்து. டாக்டர், அப்படின்னா நான் இந்த 2 குழந்தைகளையும் யார் கண்ணிலையும் படாம காட்டில் கொண்டு போய் வளர்க்கிறேன். 2 குழந்தைகளையும் ஒரே இடத்துல வச்சிருந்தா எதிரிங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஒரு குழந்தை உங்ககிட்ட காட்ட வளரட்டும், இன்னொரு குழந்தை என் தங்க வீட்டுல வளரட்டும். சரி டாக்டர். இந்த குழந்தைகள் ஒரு புனிதமான லட்சியத்தில் 2 கண்கள். உங்கள் உயிருக்கு மேலாக இவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை. சரி டாக்டர். 25 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சந்திப்போம். சரி, சீக்கிரம் புறப்படுங்க. சரிங்க. மணிவண்ணா, காலத்துக்கு கருணை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையை இப்ப நாங்க அனுபவபூர்வமா உணர்றோம். அப்பா, என்ன சொல்றீங்க? மணிவண்ணா, சில பிள்ளைகளால பெற்றோர்களுக்கு பெருமை, சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால பெருமை. அந்த 2 பாக்கியமும் எங்களுக்கு இல்ல. அப்படின்னா உங்க மனம் புண்படும்படியா நான் ஏதாவது தவறு செய்தேனா? இல்ல இல்ல, தீயின் மேல தூசி படிஞ்சாலும் படியும், மணிவண்ணன் மேல மாசு படியுமா? அப்பா, இந்த பாராட்டும் பெருமையெல்லாம் என் அண்ணனுக்குத்தான் செய்யும். உண்மைதான்ப்பா. வள்ளலான கர்ணனுக்கு தாயானதால குந்தி தேவிக்கு வரலாற்று இடம் கிடைச்சது. அதப்போல உன்னை பெற்ற தாய்க்கு இந்த உலகம் உள்ளளவும் புகழ் நிலைச்சிருக்கும். ஆனா அந்த பாக்கியம் எனக்கு இல்லப்பா. அம்மா, இந்த சொல்லுக்குரிய தெய்வம் நான் இல்லப்பா. என்ன? உன்னை பெற்றவங்க நாங்க இல்ல. ஐயோ, இது என்ன கொடுமை! மனசை திடப்படுத்திக்க மணிவண்ணன். காக்கையின் கூட்டுக்குள்ள விடப்பட்ட குயிலின் குஞ்சுதான் நீ. இப்ப அந்த கூட்டை பிரிஞ்சு உன் குலத்தை நாடி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்படின்னா நான் யார்? என்ன பெற்றவங்க யார்? என் பூர்வீகம் என்ன? இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லத்தான் பல வருஷங்களா காத்துட்டு இருக்கார் டாக்டர் அருணகிரி. இதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடு, அவர் எல்லாம் விவரமா சொல்லுவார்.
மணிவண்ணன்! இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்பு நான் உன்னை அனுப்புறப்போ நீ பச்சம்பள், இப்போ நீ பசும் பொன். டாக்டர், பொண்ணுக்கு கூட பூமியோட வயசுல பிறந்ததுன்னு ஒரு பூர்வீகம் இருக்கு. எனக்கு அப்படி சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கவலைப்படாத, உன்னுடைய பூர்வீகத்தை நீ தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. இதோ இத பாத்தியா? இதுதான் நீ பிறந்த அரண்மனை. நான் அரண்மனையில பிறந்தேன். ஆமா, இது எங்க இருக்கு? அருகாமையில தான் இருக்கு, ஆனா இந்த நிலையில இல்ல. மணிவண்ணா, இதுதான் நிஜமும் சகோதரனும் பிறந்த இடம். சகோதரனா? ஆமா, உனக்கு ஒரு சகோதரன் இருக்கான். எனக்கா? டாக்டர், 25 வருஷத்துக்கு முன்னால நீங்க எனக்கு இட்ட கட்டளை நிறைவேற்று. உன்னோட ராஜ விசுவாசத்தை கண்டு நான் ரொம்ப பெருமைப்படுற மருது. டாக்டர், இவன் உன்னுடைய தம்பி. ஏன் தம்பியா? ஆமா, உன் தம்பி கரிகாலன். என்ன போலவே இருக்கியே. ஆமா, உன்னை கூட நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. மணிவண்ணா, கரிகாலா, இந்த கோட்டையிலே இருந்து கொண்டு புகழ் பரப்பிய பூபதி என்னும் ஒளிவிளக்குதான் இந்த தேசத்தின் திருவிளக்காக திகழ்ந்தது ஒரு நாள். அவர் இந்த மண்ணிலே விதைத்து விட்டு போன வீர வித்துகள் தான் நீங்கள் இருவரும். அன்பு, அஞ்சாமை ஆகியவற்றுக்கு அவர் வாரிசு, அவருக்கு நீங்க இருவரும் வாரிசு. டாக்டர், எங்க தெய்வத்தோட தரிசனம் எங்களுக்கு கிடைக்காம போனது கொடுமைன்னு கொடுமை. டாக்டர், டாக்டர், அந்த வீர திருவுருவம் வேண்டது எப்படி? சுமார் 25 வருஷங்களுக்கு முன்னாலே பூபதி அரண்மனையில் உங்கள் பெயர் சூட்டு விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த நேரம் இதுதான் நடந்தது. மன்னர் பூபதியின் மணிமுடிய மண்ணிலே தாய்த்த மாபாவி மார்த்தாண்டன் இன்னும் உயிர்முடுதான் இருக்கிறார். மார்த்தாண்டன், இந்த மண் மீதானே, அந்த வெண் மீதானே, என்னை பெற்றெடுத்த என் அன்னையின் மீதானே எந்த மார்த்தாண்டன் என் தந்தையின் உடலையும் புகழையும் தாய்த்தானோ அவனுடைய தலையை உணர் செய்தேன். இது சத்தியம். இது வெறும் சபதம் அல்ல. மார்த்தாண்டனுக்கு நான் படிக்கும் சாதோலை அவன் குடலை அறுத்து இந்த மாநகர் வீதி எங்கும் தோரணம் கட்டி தொங்க விடுவோம். இது சத்தியம். இவன் தான் என் தம்பி கரிகாலன். வணக்கம். ஆச்சரியமா இருக்கே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே. என் தம்பி இல்லையா, இன்னும் எப்படி இருப்பான்? கரிகாலா, இப்பதான் காஞ்சனா. தம்பி, தம்பி, கரிகாலா, என்ன நடந்தது? ஏன் இப்படி ஓடி வர? இதென்ன கடமைக்கா வாழணுமா இல்ல காதகள் ஆடிப்பாடு நந்தவனமா? நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, மணிவண்ணனை காஞ்சாம ஆடுறாங்களே அந்த காதல் நாடகத்தை சொல்றேன். காதல் நாடகமா? கொஞ்சம் அமைதியா இரு. அமைதி? ஏது அமைதி? லட்சியதாரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறனா இந்த காட்சியை பார்த்து பார்த்து விரக தாபத்தால வெந்து போயிடும் போல் இருக்கு. என்னால தாங்கவே முடியல. பத்தியா, பார், நீயே பார்.
மணிவண்ணா, இதுதான் நீ கடமைக்காக பாடுபடுற அழகா மணிவண்ணா? கேளு, அப்படி கேளு. நான் கடமை எப்போதுமே மறந்தது இல்லையே. ஆஹா, காதல மறக்கலன்னு சொல்லு. தம்பி, ஒரு பெண்ணோட விளையாடுறது நீ காட்டு ஆர்வத்தை இந்த மண்ணோட விடுதலை காட்டல, தெரியுமா? தப்பு கணக்கு தம்பி. என் தேசபக்தியை பத்தி நானே விளக்கினா அது தப்பு வச்சு ஆயிடுமோன்னு பயப்படுறேன். வார்த்தையில மதுவை கலந்து மயக்கிற வித்தை உனக்கு கைவந்த கதை. இது நிரபராதிக்கு நீ பூசுகிற சாயம். ஆஹா, பொய்ய உரைக்க சொல்றதுனாலே அது உண்மையிடாது. பாபா, மருது பால போல பரிசுத்தமான என் தம்பி நெஞ்சில பொறாமைங்கிற நஞ்சு கலந்துருச்சு. என்ன செய்யறது? வசப்பாடு. இனிமே நீ போராட வேண்டிய எதிரி மாட்டாண்டன் இல்ல, மர்மதன். தம்பி, இப்படியெல்லாம் சொல்லாத என்ன சுடாதே. என் கடமை உணர்ச்சிக்கு களங்கம் கற்பிக்காதப்பா. மணிவண்ணா, பேசி என்ன புண்ணியம்? செயலால் அதை நிரூபிக்க முடியுமாங்கிறதான் கேள்வி. நிரூபிக்கிறேன். என் உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது லட்சிய பசி. அதுக்கு முன்னால காதல் களியாட்டம் இதெல்லாம் என் கால் தூசு. மருது, என் சபலம் நிறைவேற வரைக்கும் இனிமே இது மாதிரி கேளிக்கையில நான் ஈடுபடவே மாட்டேன். ஓஹோ, என் வாக்க மீனதா நீங்க சந்தேகப்பட்டா கூட என்ன சவுக்கால அடிக்கலாம். சவுக்கடி மட்டும் போதாது, அடையாளம் என்றும் நிலைத்திருக்க பழுக்க காய்ச்சி இரும்பு கம்பியால் சூடு போட வேண்டும். நிபந்தனை மணிவண்ணனுக்கு மட்டுமல்ல, கரிகாலா உனக்கும் தான். ஏன், ஒரு உன்னதமான லட்சியத்துக்காக போராடும் நம் எல்லோருக்குமே பொதுவானது. யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். சத்தியம் செய்யுங்க. கரிகாலா, என்னமா சத்தம் கேட்டது? என்னது? ஆமா ஆமா, மானக்கு உன் மணிவண்ணன் காதல் வீரனா இல்ல கடமை வீரனான்னு நீயே பாரு. காஞ்சனா, அதாவது தைரியமா இரு, மனசை தேத்திக்க. மணிவண்ணா, காஞ்சனா வா. மருந்து பார்த்துட்டான். அதிகாரம் இங்க வந்து அவன் தெரிஞ்சா கண்டிப்பா என் தம்பிக்கு தண்டனை கிடைக்கும். அதனால இந்த பையன் நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்குமே. ஆமா, நான் தான் அந்த தண்டனை அனுபவிச்சு தீரணும். என் மேல உனக்கு கண்டு இருந்துச்சு. அதிகாரம் இங்க வந்தா யாருக்குமே சொல்லக்கூடாது. வர்றேன். மணிவண்ணா, நீ கொடுத்த வாக்குறுதிக்கு ஆயுள் இவ்வளவுதானா? ஏன் பேசாம நிக்கிற? என்ன மன்னிச்சிருமாது. உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். தவறுக்காக நான் ரொம்ப வருந்துறேன். மணிவண்ணா, முன்ன நீ பேசினதெல்லாம் வெறும் சொற்சிலம்பம் தானா? மூத்தவனே எப்படி நடந்தா, இளையவன் ஏதாவது தவறு செஞ்சா அதை கண்டிக்கு ஏதி உரிமை. இது உன் பண்புக்கே பெரிய மாசு. ஆமா, குற்றத்தை நானே ஒத்துக்கொண்ட பிறகு அடுத்த கட்டம் தண்டனை தான். என்ன திடீர்னு? எங்க வந்த? எங்க வந்தேன்னு கேட்காதீங்க டாக்டர். இந்த உலகத்துக்கு ஏன் வந்தேன்னு கேளுங்க. அமைதியா சொல்லு, என்ன நடந்தது? என்ன நடக்கணும்? நான் பிறந்த போது ஒரே ஒரு நாள் கஷ்டப்பட்டு சாவேன்னு என்னை காப்பாத்துறீங்க. அதனால இப்போ ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர். நான் செத்துக்கிட்டு இருக்கேன். கரிகாலா, டாக்டர், எங்க உடம்பை பிரிக்க முடியும் உங்க கத்தியால. எங்க உணர்ச்சியை பிரிக்க முடியலையே. உங்களால முடியலையே டாக்டர். அங்கதான் விதி வெற்றி அடைஞ்சிருச்சு. விதியா? விதி? அந்த விதி எனத்தான் பழி வாங்கணுமா? இத பாருங்க, இந்த தொட்டிக்குள்ள முளைக்க கிடக்க மீன்களும், அதுவும் அந்த கூண்டுக்குள்ள அடைபட்டு கிடக்க கிளியும் தங்கள் சுகதுக்கங்களை நான் தாங்களே அனுபவிக்கும் போது எனக்கு மட்டும் அந்த சுதந்திரம் இல்லையா? ஏன் டாக்டர், நீங்களே சொல்லுங்க. நான் மாத்திரம் இன்னொருத்தருடைய உணர்ச்சியை சுமக்க சுமதாங்கியாத்தான் இருக்கணுமா? இந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல முடியும். உங்களாலையும் முடியும் டாக்டர். சொல்லு, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு. என்ன கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க டாக்டர், என்ன கொன்னுடுங்க. கரிகாலா, ஏன் இந்த கொலபாதகத்தை எப்படி செய்யுதுன்னு தயங்குறீங்களா? தயங்காதீங்க டாக்டர். மரணாவஸ்தப்பட்ட ஒரு உயிருக்கு விடுதலை கொடுக்கிறது பாவம் இல்லை டாக்டர், பாவம் இல்லை. என்ன கொன்னுடுங்க டாக்டர், என்ன கொன்னுடுங்க. அப்படியெல்லாம் சொல்லாதேப்பா, சொல்லாதே. டாக்டர், 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 நீங்க ஏன் நானே யோசனை பண்ணி பார்க்கிறேன்.
காதலிக்கிறான். அந்த உணர்ச்சி ஏன் மேல பிரதிபலிக்குது. நான் துடிக்கிறேன். டாக்டர், அவன் அடிபடுறான். அந்த வழி என்ன தாக்குது. நான் கதறேன் டாக்டர். டாக்டர், அவன் சிரிச்சா நான் சிரிக்கணும், அவன் அழுதா நான் அழணும், அவன் சத்தா நான் சாகணும். டாக்டர், என் வாழ்நாள் முழுதும் அவனுடைய நேராலே நான் வாழணுமா? சொல்லுங்க டாக்டர். டாக்டர், நீங்க எனக்கு எந்த உதவி செய்ய வேண்டாம். நான் நானாக வாழணும். அதற்கு மட்டும் வழி சொல்லுங்க. உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. டாக்டர், உண்மையான ஆறுதல் எங்க 2 பேரும் ஒருத்தர் சாவதான் டாக்டர். ஹரிகாலா, அவன் வாழட்டும். என்ன கொல்லுங்க. நான் சாயத்தா. நீ சாக பிறந்தவன் அல்ல, வாழ பிறந்தவன். உன்னுடைய துயரங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு நீ வாழத்தான் வேணும். உன்னை எதிர்நோக்கி ஒரு மகத்தான லட்சியம் காத்துக்கிட்டு இருக்கு. டாக்டர் டாக்டர் யார் அது?